நேத்து சட்டசபையில அறிவிச்ச அந்த கார் விவகாரம் வந்து ரொம்ப பேசுபொருளா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே எல்லாத்தையும் வழிச்சு தொடைச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி நீங்க வந்தீங்க. இப்ப கார் குடுக்கறதுக்கு மட்டும் காசு எங்க இருக்குன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கார் கொடுக்கறதுக்கு காசு மேட்டர் இல்லைங்க. அது ரொம்ப பெருசா இல்ல. ஒரு 75 கோடி என்னமோ ஒரு அமௌண்ட்டு. ஒரு மாநிலத்துடைய பெரிய பட்ஜெட்ல இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அந்த நடைமுறை தான் தவறு. எல்லாருக்கும் எல்லார்ட்டயும் கார் இருக்குதுங்க. ஒரு வட்டத்துக்கிட்ட ஃபார்ச்சுனர் கார் இருக்குதுங்க. நான் பார்த்த ஒரு கவுன்சிலரு சாதாரண கார் இதுக்கு முன்னாடின்னு போடுறான். சாதா கார்ல வராரு. இப்போ போடுறான். கிறிஸ்டால வராப்புல. கிறிஸ்டானா ஹை எண்டு. இப்போ ஒண்ணு வந்திருக்குது. அந்த மாடல்ல வராப்புல. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கவுன்சிலர். நான் பார்த்து டிவிஎஸ்50ல போயிருந்துச்சு ஒரு அம்மா. அப்புறம் பார்த்தா காரு. என்ன மாரி காரு? அப்போ இந்த மாரி அது அந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில. அப்போ ஒவ்வொரு காலத்திலயும் வளர்ச்சின்றது மக்களுக்கு இருக்குதோ இல்லையோ, இவர்களுக்கு இருக்கிறது. இந்த கார் கேட்ட எம்எல்ஏ கிட்டயே ஒரு கார் கார் எட்டியாஸ் அவர்கிட்டயே கார் இருக்குது. இன்னொருத்தரு இனோவா காதலிலே கேட்டாரு. இன்னொருத்தரு காதலிலே தோல்வியுற்றான்னு சொல்லிட்டு என்னென்னோ கதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஆட்டோல ஆட்டோல வரேன் வரானோன்னா நம்மால அப்படியே யாரா அது அப்படின்னு பார்க்குறாப்புல. சிஎம் வெளியில் வந்து போட்டானுங்க. அவர் எங்கேயோ ஒரு சீனை போட்டு டிஃபெண்டர் முன்னாடி ஃபோட்டோ போட்டார். அவரை கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இனோவா கார் ஆக்சுவலாக கேட்டாரு. அவர்கிட்ட டிஃபெண்டர் வண்டி இல்லை, வேற ஒரு வண்டி இருக்குது. நான் 2 வண்டி என்னமோ வச்சுருக்காரு அவரு. இது இது மாதிரி யாராவது இதை எதிர்த்தாங்களா பார்த்தீங்களா? எல்லாரும் பல்லு அப்படியே 4 கார் இருக்குது. இந்த கார் வந்து என்ன பண்ணுறது? சரி நம்ம வெளியில வந்து எதிர்த்தாங்க சார் திமுக. எழிலன் சொல்லியிருக்காரு. எதுக்கு கார் எல்லாருக்கும்? எழிலன் எம்எல்ஏவே கிடையாது. இல்ல சொல்றேன். திமுக அதான் பிரச்சனை. சேர்ந்தவர். திமுக எதிர்க்கு அதுக்கு சொல்றேன். அதான் பிரச்சனை. ஏய் போன கவர்மெண்ட் நிறைவேற்றி வச்சுங்க. எழிலன் ஓகேன்னு இருப்பாங்க. சரி எதிர்க்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். திமுக வாங்க மாட்டோம்னு முடிவு எடுத்துருங்க. அவ்வளோ பெரிய மனசுலாம் இல்ல சார். இல்ல இல்ல. இந்த முடிவு வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். இவர் கூட ஏதோ கையூட்டு தருகிறீர்களா? இனிமேல் இன்னைக்கு அந்த மாதிரி தாங்க பேசுறாரு வெங்கட்ராமன். ஏதோ ஒன்று ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. அதெல்லாம் நீங்களாம் போய் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு தானே எங்கள் முதல்வர் வந்து கார் கொடுத்துக்கிறாரு, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துக்கிறாரு. இதுன்றார். ஏப்பா முத நாளே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. அதனால் இது கையூட்டா அப்படின்னு சீமான் கேட்குறாரு. எந்த எம்எல்ஏ உங்களை எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. கொடுங்க, கார் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான்.